சிவபெருமான் ஆடிய 108 நடனங்கள்ல முக்கியமான நடனம் தான் ஆருத்ர தரிசனம். முனிவர்கள் சிலர் கடவுளுங்கிறது பெரிய சக்தி கிடையாது, கர்ம வினைகள் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானுக்கு எதிராகவே வேள்வி செய்யறாங்க. இப்படி அவங்க வேள்வி செஞ்சுக்கிட்டு இருக்கப்போ சிவபெருமான் யாசகம் கேட்பவரா மாறி அவர்கள் வேள்வி செய்து கொண்டிருக்கக்கூடிய வீதி வழியாக செல்றாரு. அப்ப அங்க இருக்கக்கூடிய முனிவர்களின் பத்தினிகள் எல்லாம் சிவபெருமான் பின்னாடி போயிடுறாங்க. இதை பார்த்து கோபமடைஞ்ச முனிவர்கள் அந்த யாசகம் கேட்க வந்தவர் மீது வந்துட்டு பாம்பு, புலி, யானை, உடுக்கை இது எல்லாத்தையுமே ஏவுறாங்க. சிவபெருமான் என்ன பண்றாருன்னா புலியை கொண்டு அதை தன்னுடைய ஆடையை ஆக்கிக்கிட்டு, பாம்பை தன்னுடைய ஆபரணமா ஏத்துக்கிட்டு, உடுக்கையும் தன்னுடைய கையில எடுத்துக்கிறாரு. அந்த யானையை கொண்டு அது மேல ஏறி நின்று தரிசனம் தருகிறாரு. இந்த தரிசனம் மார்கழி மாதம் திருவாதிரை நாள் அன்றுதான் நடக்குது. அதுதான் ஆருத்ர தரிசனமா இருக்கு. இன்னமுமே சிவன் கோயில்கள்ல மார்கழி மாசம் திருவாதிரை அன்று இந்த தரிசனத்தை நம்ம காணலாம். இது மூலமா மக்களுக்கு கடவுள் என்ன உணர்த்துறாருன்னா, கர்ம வினைகள் அப்படிங்கிறது எப்ப நம்மளுடைய தவறை நம்ம உணர்ந்து இறைவன் கிட்ட உருகி மன்னிப்பு கேட்கிறோமோ, அந்த தவறை திரும்ப செய்ய மாட்டோம் நம்ம உணர்றோமோ, அப்ப இறைவன் நம்மளை மன்னிச்சிருவாரு. கர்ம வினைகளை விட இறைவன் தான் சக்தி வாய்ந்தவர் அப்படிங்கறத நமக்கு உணர்த்துறதுக்கு தான் இந்த ஆருத்ர தரிசனம். இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.